இதே தேவனுடைய வார்த்தையில தான் இயேசு சொல்லுகிறார், அவருடைய வருகை சமீபம், ஆயத்தமாகுங்க. அப்ப அவருடைய வரும்போது அந்த யுத்தம் நடக்கிற இடம் தான் இந்த பகுதி எல்லாமே. இது எல்லாமே இயேசுடைய வருகை சமீபம் சமீபம் என்பதை வெளிப்படுத்துகிறாரு. அவரை சந்திக்க நீங்க ஆயத்தமா? அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவர் வருகிறவர் பரிசுத்தமுள்ள தேவன். ஆகவே உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே பரிசுத்தமுள்ளவளாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு. அப்ப வரப்போகிற பரிசுத்தராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்க நாம் ஆயத்தமாகணும். அவர் இனிமேல் குழந்தையா பிறக்க போவதில்லை. அவர் ஒருமுறை பிறந்து மரித்து உயிரோடு எழுப்பி விட்டார். இனி ராஜாதி ராஜாவாய் வருவார், கத்தாதி கத்தாவாய் வருவார், நியாயாதிபதியாக வருவார். அவர் வந்து பூமியில 1000 வருஷம் அரசாட்சி செய்வார். எருசலேமை தலைநகராய் கொண்டு உலகம் முழுவதும் ஆளுகை செய்வார். அவருடைய ஆளுகையில வியாதி இருக்காது, மரணம் இருக்காது, பஞ்சம் இருக்காது. எல்லா மக்களுக்கும் சுபிட்சமான ஒரு வாழ்க்கை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு ராஜ்யம், ஒரு ஆளுகை இயேசு தரப்போகிறார். அந்த ராஜாவை சந்திக்க நீங்க ஆயத்தப்படுங்க. ஆண்டவரே, என்னை ஆயத்தப்படுத்துங்க, நான் எப்பொழுதும் உடைய வருகைக்கு ஆவலோடு காத்திருக்கணும்னு சொல்லுங்க. அதுக்கு தான் அனுதினமும் வேத வாசிக்கணும், ஜெபிக்கணும், இயேசுவோடு நெருங்கி வாழணும். அந்த வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். இந்த நாளில அவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள் என்று இயேசு சொன்ன வார்த்தை நினைவில் கொள்ளுங்க. தகப்பனே, நீர் சீக்கிரமாய் வரப்போகிறதற்காக, முழு உலகத்தையும் ஆளப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நான் அதற்கு ஆயத்தமாக எனக்கு கிருபை தாங்க. பரிசுத்த ஆவியானவரை பரிசுத்தப்படுத்துங்க. எப்பொழுதும் தேவ சித்தத்துக்குள்ள நான் வாழ்ந்து உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.